வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். முடிந்த அளவுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். இத்தனை நாட்களாக மனசுக்குள்ளேயே பொறாமையை வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவங்க போல நடிச்ச உங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்களுடைய அந்த பொறாமை குணங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்படையாகவே வெடித்து சிதறப் போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் நல்லவர்கள், இவர்கள் எனக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டு எத்தனையோ விஷயங்களை நினைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும், அதுவும் முக்கியமாக எந்த ஒரு நபரையும் நீங்கள் நம்பவே கூடாது. யாரை நம்ம எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு செயல்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள செய்ய வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை செலுத்துவது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்றவங்க முன்னாடி உங்களை வம்புக்கு இழுக்கவோ அல்லது உங்களை தாழ்த்தி பேசி சண்டை வளர்க்கவோ அவங்க முயற்சி செய்வார்கள். ஆனா விருச்சிக ராசி அன்பர்களை, அவங்க விரிக்கக்கூடிய அந்த சண்டை வலையில நீங்கள் விழுந்திடவே கூடாது. எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதில் ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் இப்பொழுது சரியான ஒரு முறையில் செய்யும் பொழுது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். தேவையற்ற எந்த ஒரு வாக்குவாதத்திலும் இறங்கவே இறங்காதீர்கள். உங்களுடைய மௌனத்தாலையும் அலட்சியத்தாலையுமே அவர்கள் அடிச்சு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நொறுக்குவார்கள். அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை. எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், என்னால் முடிந்ததை நானும் பார்த்துக் கொள்கிறேன், உங்களால முடிந்ததையும் நீங்களும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் நீங்கள் வந்துவிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு ரகசியம் உங்களுடைய குடும்ப அமைதியவை குலைத்துவிடும். விருச்சிகம் ராசி என்பர்களுக்கு குடும்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இவ்வளவுதான் குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகளை வந்தாலும் ஒருபோதும் நீங்கள் குடும்பத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டீர்கள். குடும்பத்திற்காக எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களமாகத்தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்களும் சரியான நேரத்தில் வெளியில் வரும் பொழுது மனதிற்குள் ஒரு குழப்பத்தையும் உணர்ச்சி போராட்டத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எல்லா விதமான காரியத்திற்கும் நல்லதை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயம், யாரோ ஒருவரின் மனதில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மை அல்லது புரிதல் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை வெளிச்சத்திற்கு வரக்கூடிய காலங்களாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. அதனையும் இப்பொழுது பார்த்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் அந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கலாம். இவ்வளவு நாட்கள் இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதை என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். இவர்கள் எப்படி என்னை இப்படி எதையும் என்னிடம் கூறாமல் எதற்கு மறைத்தார்கள், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று உங்களை நீங்களே நினைத்து தேவையில்லாத குழப்பத்திற்கு உங்களுடைய மனதை நீங்களே கேள்விக்குறியாக்கப்பட்ட தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களை, உண்மை சில நேரங்களில் வழியை கொடுத்தாலும் அதுதான் எதிர்காலத்தில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சந்திரனின் தாக்கம் குடும்ப உணர்வுகளையும் மனநிலைமைகளையும் குறிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் ஆழமாக உணரக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் கோபத்தால் முடிவு எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தில் முடிவு எடுத்தால் அது இன்னும் பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையுடன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பது நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சில உண்மைகள் உறவுகளை உடைக்க வருவதில்லை, உறவுகளில் இருந்த தவறான புரிதல்களை சரி செய்ய வருவது தான். உங்களுடைய அமைதியும் பக்குவமும் குடும்பத்தில் மீண்டும் நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே மாறி வாழ்க்கைக்குள்ள எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா, நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான நினைவுகளையும் நீங்கள் மனதிற்குள் எடுத்துக்கொண்டே வரக்கூடாது. அப்படி நினைவுகளை எடுத்துக்கொண்டாலே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் உங்களுடைய மனநிலைகள் என அனைத்திலும் ஒரு பாதிப்பானது ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு பழையதை அப்படியே மறப்பது தான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமான ஒரு நல்லதை தேடி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும். எவ்வளவு தான் பழகி இருந்தாலும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக விருச்சிகம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட தொடங்கும். உத்தியோக பணிகளில் புதுமையான சூழ்நிலைகள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறந்து அது மென்மேலும் உங்களின் வாழ்க்கையை அழகாகவே மாற்றிவிடும். நேர்மறை சிந்தனைகளுடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். வேலை ஆட்களிடத்தில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமையுடன் நடந்து கொண்டாலே அது உங்களுடைய எதிர்காலத்தை அது நிச்சயமாக மாற்றிவிடும். உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். கவனத்தை செலுத்தினால் மட்டுமே ஆற்றல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்து எந்த விதமான ஒரு தொழிலை தொடங்கினாலும் வேலையை செய்தாலும் அதில் ஒரு மன தைரியம் என்பது இருக்க ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்தாலும் அதை அனுபவிக்க உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளுக்காக உங்களை மறந்து ஓடியிருக்கலாம். குடும்பத்திற்காகவும் வேலைக்காகவும் மற்றவர்களின் தேவைகளுக்காகவும் அதிகமான சுமைகளை உங்கள் தோளில் சுமந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த ஓட்டத்தில் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை நீங்கள் கொடுக்காமல் இருந்ததாலேயே பல நேரங்களில் உடல் சோர்வை விட மனசோர்வை உங்களை அதிகமாகவே பாதித்திருக்கும். எல்லாருக்காகவும் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கலாம். விருச்சிகம் ராசி என்பர்களை இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உணவு பழக்கம், தூக்க முறை, மன அமைதி ஆகியவற்றை சரியாக நீங்கள் கவனித்துக் கொண்டால் உங்களுடைய ஆற்றல் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். செவ்வாய் கிரகம் உடல் சக்தி, தைரியம், செயல்படும் ஆற்றலை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான காலமாக இந்த ஒரு நேரமானது உங்க வாழ்க்கையில அமையும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்களை மெதுவாக விட்டுவிடுங்கள். எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நாளில் தீர்க்க வேண்டும் என்று உங்களையே நீங்கள் அழுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்வது சுயநலமாக மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கான ஒரு அடித்தளமாகவே மாறிவிடும். விருச்சிகம் ராசி என்பர்களை நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய காலங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். உங்கள் ஆற்றல் திரும்பும் பொழுது நீங்கள் நிறுத்தி வைத்திருந்த பல விஷயங்களையும் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தைரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.